தோட்டம் கட்டப்படுது, அதாவது பாத்தி வாய்க்கால் போடப்படுது. இந்த முச்சக்கர வண்டியை தள்ளித்தான் அதை தொடக்கணும். தன நெரிசல் கூடின இடம். இந்த வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுல மக்களே. உறவுகள்லாம் நிக்கிற எல்லாரும் தண்ணியத்தை குடிக்கிறது மாதிரி ஊத்து, சொட்டு மருந்து மாதிரி ஊத்தாரு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற சிறுப்பிட்டி என்ற என்னுடைய ஊரில் எங்களுடைய வீட்டை நிற்கிறோம். இதில் ஒரு முச்சக்கர வண்டி நிற்குது. இந்த முச்சக்கர வண்டியில் நாங்கள் 2 நாளைக்கு முன்னம் யாழ்ப்பாண நகரப்பகுதியில் இருந்து பயணம் செய்து வரும்போது எங்களுக்கு ஒரு பெரிய தடங்கல் வந்தது. அந்த தடங்கலையும் எப்படி பயணத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியுமோ அப்படி மாற்றி வந்த நாங்கள். பவனீசன் நேரடியாக சொல்லுங்கள் என்ன நடந்ததுண்டு. நாங்கள் பயணம் செய்து வரும்போது எங்களுடைய கியர் கேபிள் அறுந்து போச்சுது. ஆக்சிலேட்டர் கேபிள் சரியாக இருந்தது, கிளச் கேபிள் சரியாக இருந்தது, பிரேக் சரியாக இருந்தது. ஆனால் கியர் போட முடியாது. முதலாவது கியரில் தான் நிற்கும். எனவே எப்படி நாங்கள் போகலாம்னு யோசித்த ஒரு கட்டத்தில் ஒன்றிலேயே போவோம்னு முடிவெடுத்து நாங்கள் அப்போ யாழ்ப்பாண நகரப்பகுதியிலேருந்து இங்கே வரும் வரைக்கும் ஒரு கடை கூட இல்லையான்னு கேட்டால் நாங்கள் வந்த நேரம்ன்றது 8 மணி அப்படி வரும். அதனால் எங்களால் ஒரு கடையில் கூட நிப்பாட்டி மாற்ற முடியலை. கல்வியங்காட்டில் ஒரு கடை இருக்குன்னு சொன்னார்கள், அந்த கடையில் மாற்ற முடியலை. அடுத்தது பூதர் மடத்தடியில் ஒரு கடை இருக்குது. பூதர் மடமா? பூதர் மடத்தில் ஒரு கடை இருக்குன்னு சொன்னார்கள், அங்கே மாற்ற முடியலை, என்னடா பூட்டியாச்சு. அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்தோம், முடியலை. அப்படியே வந்தோம். எத்தனையில் தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு 5-6 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாகத்தான் பயணம் செய்து வீடு வரைக்கும் வந்த நாங்கள். வீட்டை வந்து பிறகு கேபிள் வாங்கணுமெண்டு நாங்கள் காணொலி பதிவு செய்து முடிச்சு போட்டு தான் கேபிள் கடையில் கேட்போம்னு போனால் கடை பூட்டி இருக்கும், அல்லது சில கடைகளில் கேபிள் இருக்காது. நேற்று தம்பி தான் கேபிள் வாங்கியிருந்து தந்தவர். இப்போ நாங்கள் இங்கே இருந்து பயணம் செய்து போய் இந்த கியர் கேபிள் மாற்ற போகிறோம். அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்களான்னு கேட்டால் இல்லை. நாங்கள் போகும்போது எங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்றது. மிக மெதுவாக தான் போக முடியும். அங்கே போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச எவ்வளவு நேரம் எடுக்குதோ தெரியலை. இப்போ முன்னோட்டம் பதிவு செய்கிற நேரத்தை உங்களுக்கு சொல்கிறோம். 12:40 அந்த கடையடிக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குதுன்றதை பார்ப்போம். அச்சலுவில் தான் அந்த கடை இருக்குது. அங்கே மாற்றி போட்டு பிறகு வீட்டை வந்துடுவோம். எனவே மிக மிக மெதுவாக பயணம் செய்ய போகிற இந்த பயணத்தில் நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்க போகிறீங்க. அதுதான் இந்த சிறப்பு. ஏன்னா நாங்கள் வேகமாக போகும்போது, தம்பி பயணம் செய்யும்போது வேகமாக காட்டுறீங்க, இடத்தை மெதுவாக காட்டுங்கொண்டு கேட்குறவர்கள் இந்த காணொலியை பார்த்து இந்த மெது போதுமா என்று சொல்லுங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த முச்சக்கர வண்டியை தள்ளித்தான் அதை தொடக்கணும். சிறப்பு போடுறது தான் தள்ளணும். இந்த சரியா இது போன பாடு தான். அடைச்ச சரி தள்ளு தள்ளு. பள்ளத்தில் போவோம். சரி அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் போனது ஆமாம். தள்ளு 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 தள்ளு. காணாது தள்ளுறது. தள்ளு. சரி அப்போ 2 பேரும் சேர்ந்து தள்ளி போட்டு போடுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளி போட்டு நான் ஏறுறேனே. சரி சரிய கதை. என்ன மூச்சு வாங்குது, எனக்கு மூச்சு வாங்குது. தள்ளுவோம்.
அம்மி தள்ளி விடுறா. தள்ளு. ஏதோ குத்தி போடுதுடா. ஆமாம், தள்ளு தள்ளு. நீங்கள் தான் நான் போகிறேன். நீ இதுலேருந்து படிக்கிறியா? ம், வேங்கண்ணா தள்ளுறது அப்படி இறங்கி நிற்குது. தள்ளு தள்ளு. இப்போ போடாதே. போடு போடு. கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டு தான் போடுவோம். முறுக்கினா தான் நின்றுது. அப்போ இப்படி எதுக்குள்ள தள்ளுவோம். பொறுங்க மக்களே, துணை கொண்டு வரோம். தள்ளு 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 தள்ளு. போடு 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 போடு. வெற்றிகரமாக பெருமூச்சு முட்டு. ஓடிவா தண்ணி எடுத்தோம். அப்படியே ஓடிவா தண்ணி. தண்ணி விட ஆக்குது மக்களே. சரியான களைப்பா போச்சு. இத்தனை தடவை தள்ளியிருப்போம். என்ன இந்த இதில் தெரியுதா பள்ளம் இருக்குல்ல, அதுக்குள்ளே இறக்கினதுக்கு பிறகுதான் சத்தம் வந்தது, தொடக்கினது. நம்ம இப்போ இதை கையை விட்டால் நின்றுமோட பயத்தில் தான் இப்படி இருக்கிறேன். தங்கச்சி தண்ணி தண்ணி கேட்டிருக்கேன். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதில்ல மக்களே. உருட்டி கொண்டு போகிறது வேற, இது இந்த கியர் விழுந்து இறுக்கமாகவே இருக்குது. அதான் பிரச்சனை. இப்போ என்ன இதுன்னா மெதுவாக போகணும். இவ்வளோ மெதுவாக போகிறோமோ அவ்வளோ மெதுவாக போகணும். ஏன்டா முதலாவது கியரில் இருக்குது. ஆமாம், அப்போ தண்ணி வர்றதுக்கு ஆள் முடிஞ்சிடும் போல கிடக்கு. நல்ல காலம் இப்போ ரெண்டு இருக்கும்ல. அங்கே விட்டு பார்க்கட நிற்குது. ஓடி ஓடி ஓடியா ஓடியா. நானே எனக்கு மூச்சு வாங்குதா. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறது தெரியுமா? தண்ணி எடுத்து குடிக்கிறது மாதிரி ஊற்று, சொட்டு மருந்து மாதிரி ஊற்றாது. காணுமா? பாடா போவோம் பாடா. போத்துல அவனை கொடுத்துரு. இது கிடக்கு தானே. வாங்க போவோம் வாங்க. நாங்கள் இப்போ எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். இதுதான் அளவு. இதை தாண்டி வேகமாக போக முடியாது முடியாது முடியாது. இந்த வேகத்தில் தான் போகணும். எத்தனையில் போகுது எனக்கு தெரிஞ்சு 5ல் போகுது. இந்த மெதுவான வேகத்தில் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு வாங்க. இந்த வீதியில் 2 பக்கமுமே கிழுவை மரங்கள் நிற்குது. இந்த தோட்டத்தில் வாழையை வெட்டி இருக்கிறார்கள். அப்போ இதால் தொடர்ச்சியாக உழவியந்திரம் ஓடி ஓடி மண்ணாக வந்துடுது. இன்னொரு கொஞ்ச நாளில் அது எடுபட்டுரும். இந்த மழை நேரம்தான் வாழை அழிஞ்சதெல்லாம். அந்த நேரம் மண்ணெல்லாம் வீதியெல்லாம் மண்ணாக வந்துடுது. அம்மா கடவுளே,
இதுதான் எங்களுடைய ஊர். இரண்டு பக்கமுமே பாருங்கோ. இந்த பக்கம் பாருங்கோ மரவள்ளி தோட்டம். எவ்வளோ மெதுவாக போகிறோம், இதை விட மெதுவாக போக முடியாது, அந்த அளவுக்கு மெதுவாக போகிறோம். இதில் வாழை தோட்டம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா எங்களுடைய ஊர். சிறுப்பிட்டி. இந்த பகுதியை பாருங்க, இரண்டு பக்கமுமே தென்னை மரங்கள். ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்குது, தொடர்ச்சியாக இல்லை. நல்லா இருக்குல்ல. அப்பா அப்பா தோட்டத்தை அதுக்குள்ள அங்கே ஒரு லீட்ஸ் தோட்டம் இருக்குல்ல, அது எங்கட தோட்டம். நல்லா முறுக்கக்கூடாது. வேலை செய்கிற காட்சியை பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு எல்லாரும் உறவுகள்லாம் நிக்கிற எல்லாரும் தோட்டம் கட்டப்படுது, அதாவது பாத்தி வாய்க்கால் போடப்படுது வெங்காயம் நடுறதுக்காக. இந்த இடமெல்லாம் உழவு செய்திருக்குது. அதில் இடப்பக்கம் பாருங்க இருக்கும், இந்த பக்கமும் தோட்டங்கள். அதில் நாங்கள் பப்பாசி தோட்டத்தை தாண்டி வந்திருக்கோம் பாருங்க, அது வழியாக தெரியல. அங்கேயும் பப்பாசி மரங்கள் நிற்குது. சரி, இங்கே இந்த இடத்துல பீட்ரூட் தோட்டம். பீட்ரூட் தோட்டம் நெருப்பு கொளுத்தி இருக்குது. நெருப்புக்குள்ளே போகக்கூடாது, கரையாக போகணும். சரி சரி, இந்த பக்கம் அப்படியே தோட்டம் தான். மாரி காலம் முடிஞ்சு இந்த மார்கழி காய் வைக்கிற நேரம் எப்படி இருக்குமான்னு பாருங்க. இங்கே பாருங்க, இதுலேயும் குப்பை தான் போட்டுக்கூடாது. சரி, நாங்கள் இப்போ விவசாய வீதி ஊடாக பயணம் செய்து ராசபாதைக்கு போகிறோம். ராசவீதி, இந்த பக்கமெல்லாம் தோட்டம் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த வீதியால் நீங்கள் எவ்வளோ வேகமாகவும் போகலாம் என்ற ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா முன்னுக்கு வாகனம் இல்லை, குறைந்தது ஒரு 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம். ஆனால் நாங்கள் 5 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகிறோம். அது தாண்டி போகலாது. முறைக்குன்னா சத்தம் எல்லாம் வேறுபடும். அது எங்களுடைய முச்சக்கர வண்டியை வருத்துகிற மாதிரி போகும். இப்போ மாசிவன் சந்திக்கு வந்துட்டேன். நேராக போனால் யாழ்ப்பாண நகரப்பகுதி, இடப்பக்கம் போனால் பருத்தித்துறை பிரதான வீதியில் இருக்கிற நீர்வேலி சந்தி. இந்த பக்கம் போனால் தான், அதாவது புன்னாலி கட்டுவன் போகிற பக்கம் போனால் தான் நாங்கள் எங்கே போகலாம், இந்த கேபிள் மாத்திரை கடைக்கு போகலாம். அங்கே பக்கத்தை இருக்குது. ஆனால் அது அந்த இடத்தால போகிறது சிரமம். அதால் தான் இங்கே போகிறோம். இதில் பாருங்கோ, சுமைதாங்கி. சுமைதாங்கி பற்றி அந்த கருத்துக்களை பதிவு செய்யுங்க பார்ப்போம்.
17 12:40 எங்களுடைய பயணத்தை தொடங்கி நாங்கள் அப்போ 27 நிமிடம் ஆச்சு. இதுவே கேபிள் வேலை செய்தால் எங்கேயோ போயிருப்போம், ஒரு 5 நிமிடத்தில் எங்கேயோ போயிருப்போம். அதில் தள்ளுறது கொஞ்சம் மெனக்கட்டு போச்சு. சரி, நாங்கள் இப்போ கேபிள் மாற்றுற இடத்துக்கு வந்துட்டோம், மாற்றி போட்டு வரோம். சரி, நாங்கள் இப்போ எங்களுடைய வேலையை முடிச்சுட்டு பயணம் தொடங்குறோம். என்ன கருத்துண்டா, இது அறுக்கையில் உள்ளுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு, அதால் நாங்கள் அறுத்துட்டு தானே யோசித்தோம். வரும்போதே கேபிள் வாங்கி கொண்டு தான் வந்த நாங்கள், ஆனால் அறுக்கையிலையா திருத்தியாச்சு. 300 ரூபா திருத்துறதுக்கு எடுத்திருக்கணும். இதே நான் சொல்கிறேன்னா இப்போ அறுக்கையில்ன்றதை சொல்கிறதுக்காக கேபிள் வாங்கி என்னை பொறுத்த வரைக்கும் முச்சக்கர வண்டிக்குள்ளே வைக்கணும் எப்போவுமே. ஏன்னா எப்போ அறுக்கும் போகும்னு தெரியாது. தூர பயணங்கள் போகும்போது சில நேரங்களில் கடை இருக்கும், திருத்துற கடை இருக்கும், பொருள் வாங்குகிற கடை இருக்காது. எனவே முச்சக்கர வண்டியில் அடிக்கடி இந்த கேபிளாக இருக்கிற நிலை இருக்குதுன்றதால அதை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம். கூடுதலாக ஒவ்வொரு முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களும் அதை செய்வார்கள். நாங்கள் எப்பயாவது இருந்துட்டு தானே பயணம் செய்கிறது, அதனால் அதை பற்றி யோசிக்கல. இப்போ இப்படியே நேராக போக போகிறோம். இது யாழ்ப்பாணத்தில் நீர்வேலி குறுக்கு வீதி. அதாவது நிறைய பேர் நீர்வேலி குறுக்கு வீதி ஒருக்கா சுற்றி காட்டுங்கன்ற மாதிரி கேட்குறீங்கள் தானே. உங்களுக்காக இப்போ நீர்வேலி குறுக்கு வீதியை காட்ட போகிறேன். வெறுமனவே வந்து இந்த கடையில் பூட்டினமாம் போனமாமன் இல்லாமல் நீங்களும் காட்சிகளை பார்க்கணும் தானே, அதுக்காக உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி, ஆனால் இப்போ நல்ல இதமாக இருக்கு, இதமாயிருக்கிறது நீர்வேலி குறுக்கு வீதி. இப்போ நிறைய பேர் யோசிப்பேன், டேய் உனக்கு இந்த கேபிள் இருந்தால் தானே மெதுவாக ஓடுவேன். ஏன்னா காட்சிகள் சில வேளைகளில் கண்ணுக்கு குத்தும், வேகமாக போயிருக்க இப்படியே மெதுவாக போவோம். சரியா? எந்த நெஞ்சில் இது அச்சொழுவுக்குள்ளே வருது. அச்சொழுவா இல்லை, ஓ நீர்வேலியா அச்சொழுவா? அச்சொழு. எனக்கு குறுக்கு வீதிக்கு அங்கால தான் நீர்வேலி என்று நினைக்கிறேன், என்னவோ தெரியலை. நான் இதுக்குள்ளே குழம்பி போனேன். ஓ மாட்டு வண்டியில் வருதடா, மாட்டு வண்டியில். அங்கே காட்டுங்க, அங்கே காட்டுங்க. அடைச்சேன், நான் மாட்டு வண்டியில் பார்க்குறதுக்கு இடையில மாட்டு வண்டியில் போட்டுது. மாட்டு வண்டியில் காட்சியும் பார்க்கணும் போல இருக்குமில்ல அவங்களுக்கு, அதுக்காகவே போய் வருவோம். நேராக தான் போவோம். நாங்கள் இப்போ மாட்டு வண்டி காட்சி பார்த்து கொண்டு வருவோம். சரியா? பின்பக்கத்தால் பாருங்க. மாட்டு வண்டில் பாருங்க, மாட்டு வண்டில். இனி நாங்கள் நீர்வேலி குறுக்கு வீதிக்கு போவோம். முச்சக்கர வண்டி என்ன இப்படி செய்வோமா? நாங்கள் திருப்பி 2 பக்கம் காட்டாமல் இப்படி மேலாலேயே பார்த்து கொண்டு வாங்குவோம். சரியா? அப்படி போ ஏன் சொல்லுவோம், 2 பக்கம் காட்டுறது அந்த கிட்ட காட்சிகள் வெட்டுப்படும். அப்படி வெட்டுப்படாமல் இருந்தால் நல்லா. மேலாலேயே பாருங்கோ, இதால் வேலை பக்கம் போக போகிறோம். நீர்வேலி குறுக்கு வீதி. இந்த குறுக்கு வீதியால் நாங்கள் பல தடவைகள் பயணம் செய்திருக்கிறோம். இன்றைக்கும் பயணம் செய்யும்போது பாருங்கோவன். ஆனால் காணொலியில் ஒரு நாள் தான் காட்டினோம், அது கனகாலம் 2-3 ஆண்டுகளுக்கு முதல். சில பேர் அதுக்கு பிறகு வந்து குறுக்கு வீதியை காட்டுங்கோ பவனிஷன், குறுக்கு வீதியை காட்டுங்கோ பவனிஷன் என்று சொல்லுவேனும். இப்படியே பயணம் செய்து குறுக்கு வீதியை உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது, கோவிலை மெதுவாக காட்டுறேன் பாருங்க. இதில் காளி கோவில் இருக்குது.
ரெண்டு பக்கமுமே மிக நெருக்கமான வீடுகள், தொடர்ச்சியாக நெருக்கமாக தான் இருக்கும் இந்த ஊர். சன நெரிசல் கூடின இடம். இதில் பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தை எங்காட்டுங்க. இதில் இருக்கிறது நீர்வேலி ரோமன் கத்தோலிக்க தமிழ் பள்ளிக்கூடம். இதில் இடப்பக்கம் இருக்கிறது காமாட்சி அம்பாள் சன சமூக நிலையம். சரியா சரியா. இதில் முக்கியமான இடங்களை காட்டுறேன். நெருக்கமான வீடுகள் இருந்தாலும் இடைக்கிட வருங்காணிகளையும் பார்க்க முடியுது. ஆனால் அந்த வருங்காணிகள் நெருப்பு விலையாக தான் இருக்கு, மாற்று கருத்தே இல்லை. சரி, நாங்கள் இப்போ நீர்வேலி சந்திக்கு வந்துட்டோம். சரி, இதுதான் நீர்வேலி சந்தி. ஆனால் உண்மையிலேயே இந்த நீர்வேலி சந்தியினுடைய நகரமயமாதல் காணாது. புத்தூர் சந்தியை போய் பாருங்க எப்படி இருக்குண்டு. புத்தூர் முதல் இருந்ததை விட பல மடங்கு வளர்ச்சி அடைந்திருக்கு ஒரு குறுகிய காலத்தில். ஆனால் நீர்வேலி சந்தி அண்டி நிறைய குடியிருப்புகள் இருந்தாலும் இந்த நகரமயமாதல் காணாது. ஆனாலும் விரைவில் இன்னும் அதிகமான வளர்ச்சியை பார்க்க முடியும். சரி மக்களே, இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். முழுமையாக காட்சிகளை தான் பார்த்துருப்பீங்கள். இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.